வணக்கம். என் பெயர் சா ஜனார்த்தனன். நான் ELM ஃபெப்ரிஷியஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு I பிரிவில் படிக்கிறேன். புதிய வரலாறு படைக்கும் பள்ளியின் பழைய வரலாறு. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் 60 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்தால் சஷ்டியர்த்த பூர்த்தி என்று கொண்டாடுகிறான். இதுவே தனது வாழ்க்கையில் 80 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்தால் சகஸ்ர சந்திர நாம சோத்திரம் என்று கொண்டாடுகிறான். இதுவே தன் வாழ்க்கையில் 100 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்தால் கனகாபிஷேக சதாபிஷேகம் என்று கொண்டாடுகிறான். அப்பொழுது இது போன்ற பல மாமேதைகளையும் பெருந்தலைவர்களையும் ஈன்றெடுத்த இந்த பள்ளி 175வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறதே. இந்த பள்ளிக்கு எது போன்ற விழா கொண்டாட வேண்டும்? நான் இந்த பள்ளியில் 2022ஆம் ஆண்டு தான் மாணவனாக சேர்ந்தேன். ஆனால் இதுவரை நான் பார்த்ததில் பலரும் இந்த பள்ளியை சுற்றி பார்க்க வருகிறார்களோ இல்லையோ, பலரும் இந்த பள்ளியை உயர்த்தி பார்க்க வருகிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. ELM பள்ளி என்று சொன்னாலே பலருக்கும் நினைவில் வருபவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்களும் பத்திரிகையாளர் திரு RK நாராயணன் அவர்களும். இப்படி பல தலைவர்களும் நினைவுக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு நான் கூறுகிறேன், இந்த பள்ளி அடுத்த 25 ஆண்டுகளை கடந்து 200வது ஆண்டாக அடியெடுத்து வைக்கும் பொழுது இன்னும் பல தலைவர்களை ஈன்றெடுத்து தரும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. இதற்கு இந்த ஆண்டு படிக்கும் மாணவர்கள் நாங்களே சாட்சி. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் நரேஷ்குமார். நான் 9ஆம் வகுப்பு A பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது என் பள்ளியை பற்றி பேச வந்துள்ளேன். என் பள்ளி எனக்கு கோயில் போன்றது. என் பள்ளி மிகவும் பழமை வாய்ந்தது. என் பள்ளியின் பெயர் ELM ஃபெப்ரிஷியஸ் மேல்நிலை பள்ளி. என் பள்ளியை உருவாக்கின அந்த மேதையின் பெயர் ரெவரண்ட் கிரம்மர். என் பள்ளியில் 6 முதல் 12 வகுப்பு உள்ளனர். என் பள்ளியில் கணினி பயிற்சி கொடுக்கப்படுகிறது. என் பள்ளியில் அறிவியல் ஆராய்ச்சி கட்டிடம் உள்ளது. என் பள்ளியில் ஏழ்மையான மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்படுகிறது. நான் இப்பொழுது ஒரு கவிதை சொல்கிறேன். சிப்பிக்குள் இருக்கும் முத்து, என் பள்ளி தான் எனக்கு சொத்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா மணிகண்டன். நான் ELM ஃபெப்ரிஷியஸ் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரலாற்று பிரிவில் படித்து வருகின்றேன். நான் தற்பொழுது இப்பள்ளியை பற்றியும் இப்பள்ளியில் நான் கற்றுக்கொண்டவற்றை பற்றியும் இப்பள்ளி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பவற்றை பற்றியும் ஒரு சிறு தொகுப்பை உங்கள் முன் கூறிவிட்டு கடந்து செல்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இப்பள்ளி ரெவரண்ட் CF கிரம்மர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்பள்ளியில் படித்த அநேகர் பெரிய ஒரு மேதைகளாகவும் மாமனிதர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள் என்பதால் என்று கூறினால் அது மிகையாகாது. இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தான் தற்பொழுது பெரிய நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறு கூற வேண்டுமென்றால் முன்னாள் முதல்வர் திரு பக்தவச்சலம் இதே பள்ளியில் தான் படித்தார். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் RK நாராயணன் என்னும் ஆங்கில பிரபல எழுத்தாளர், அவரும் இதே பள்ளியில் தான் படித்தார். நான் அறிந்த வகையில் எனக்கு திரு பூபதி என்பவரும் இதே பள்ளியில் படித்து தற்பொழுது ஜெர்மனியில் இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு இதில் தற்பொழுது கண்டுபிடிப்பாளராக உள்ளார். இவரும் இதே பள்ளியில் தான் படித்தார். மேலும் சிறப்பாக கூற வேண்டுமென்றால் தற்பொழுதைய திரையுலகில் பீஸா 3 என்ற திரைப்படத்தின் இயக்குனர் மோகன் கோவிந்த் என்பவரும் இதே பள்ளியில் தான் படித்தார். கல்வி கரையினிலே கற்பவன் நாள் சில என்பதன் இப்பள்ளி சரியாக செய்து வருகிறது என்றால் அதற்கு உதாரணம் நாங்களும் முன்னாள் மாணவர்களும் தான். பள்ளியில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், முதலாவது ஒழுக்கம், 2வது கல்வி, 3வது கலை. ஒழுக்கம் இருந்தால்தான் கல்வி வரும் என்பது இயல்பாக கூறுவது. இங்கே இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் அதான் சொல்வர். முதலில் ஒழுக்கம் வேண்டும், அப்பொழுதுதான் கல்வி தானாக வரும். கல்வி இருந்தால் கலையும் தானாக வந்து சேரும் என்பதுதான் அனைத்து ஆசிரியர்களும் கூறுவார்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு மாணவன் ஒரு பள்ளியில் வந்து சேர்கிறான் என்றால் அவன் ஒரு சாதாரண மாணவன். அதுவே அவன் படித்து அவன் முன்னேறிவிட்டால் அவன்தான் மக்கள் போற்றும் தலைவன். நான் மக்கள் போற்றும் தலைவனுக்காக சொல்லவில்லை. இங்கிருந்து படித்து போன முன்னாள் மாணவர்கள் தான் தற்பொழுது உயர்ந்த ஒரு பதவியில் அமர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. கல்வி அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் இப்பள்ளி சிறப்பாக பணியாற்றி வருகிறது. ஒரு நல்ல ஒரு படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இப்பள்ளி அமைத்து கொடுத்திருக்கிறது. எங்கே வேண்டுமென்றால் உட்கார்ந்து படிக்கலாம். அந்த ஒரு இதை இந்த பள்ளியில் நான் காண்கிறேன் என்றால் அது மிகையல்ல. இப்பள்ளியில் எனக்கு பிடித்தது என்னவென்றால் இங்கே இருக்கும் ஒரு மரம்தான். சித்திரத்தின் சிகரமே புரசையாளும் ஆணிவேரே. இப்பள்ளியின் சிறப்பே 175 ஆண்டுகால மரமே. இப்பள்ளிக்கு கிடைத்த வரமே. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நான் தெரிந்த வகையில், நான் அறிந்த வகையில், நான் பார்த்த வகையில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பள்ளி இருக்கும் இடத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தான் ஒரு மரம் இருப்பதை நான் கண்டுள்ளேன். ஆனால் இந்த பள்ளியில் மட்டுமே பள்ளியை முழுவதுமே சுற்றி வளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மரம் இருக்கின்ற இடம் இந்த பள்ளி தான். அதை நான் இப்பொழுதுதான் பார்க்கின்றேன். இவ்வளவு சிறப்புமிக்க இப்பள்ளி படிப்பதில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில்
சிறப்பாக பணியாற்றி வருகிறது. கல்வி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இப்பள்ளி அநேக விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் அவ்வளோ படிக்கவும் தெரியாது. ஆனால் இப்பள்ளி வந்த பிறகுதான், இப்பள்ளியில் படித்த பிறகுதான் நான் இப்பள்ளியின் 10ஆம் வகுப்பில் 3வது இடத்தை பிடிக்க இப்பள்ளி எனக்கு உதவி செஞ்சது என்றால் அது மிகையாகாது. இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் அநேக புது காரியங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களும் அதிகமாக கற்றுக் கொடுப்பதில் திறமை மிக்கவர்கள் என்றால் அதுவும் பொய்யல்ல. நான் இப்பள்ளியில் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். அதில் எனக்கு பிடித்தது என்னவென்றால் ஒன்று நூலகமும், இன்னொன்றும் நான் கூறியது போல் இந்த மரமும் தான். அவ்வளவு இயற்கையான சூழ்நிலையில் நான் படிப்பதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பள்ளி தான். மாணவர்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் இப்பள்ளியும் எங்களுக்கு அமைத்து கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்பள்ளியில் நான் கற்றுக்கொண்டது, இப்பள்ளி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால், நான் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 2017 முதல் இப்பொழுது வரைக்கும் இந்த பள்ளியில் தான் படிக்கின்றேன். நான் இப்பொழுதும் படிக்கின்றேன் என்றால் இப்போதைக்கும் எனக்கு இந்த பள்ளி ஒரு சிறப்பான ஒரு கல்வியை எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்பள்ளியில் நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். நான் இப்பள்ளியை படித்து முடித்து வெளியே சென்ற பிறகும் எனக்கு இப்பள்ளியில் படிப்பதற்கான எல்லா ஒரு சூழ்நிலையும், எல்லா ஒரு வாய்ப்பையும், எனக்கு கல்வியின் அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் இப்பள்ளியில் இருக்கும் இங்கு பணியாற்றும் ஆசிரியர்களும் எனக்கு வழங்கினார்கள் என்பதை கண்டிப்பாக கூறுவேன். அப்படி கூறி நான் படித்து முடித்து வெளியே சென்ற பிறகு நான் ஒரு பெரிய ஒரு மாமனிதர் மேதைகளாகவும் வலுப்பெற்று நான் இப்பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் என்னால் முயன்ற ஒரு நற்பெயரையும், இப்பள்ளிக்கு என்னால் முயன்ற ஒரு முன்னாள் மாணவனாகவோ சிறப்பு விருந்தினராகவோ வந்து என்னால் முயன்ற உதவிகளை இப்பள்ளிக்கு செய்வேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.